அது என்னவோ தெரியல, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஸ்மதி ரைஸோட அந்த ஜீரக சம்பா ரைஸ் பிரியாணிக்கு தான் ஃபேன்ஸ் அதிகமாகவே இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி. திண்டுக்கல் பிரியாணினாலே அதோட மசாலா தான் ரொம்ப ஸ்பெஷல். அதை பக்குவமாக அரைச்சு நல்ல மணக்க செம்ம டேஸ்டியாக திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி செய்யலாமா. ஜீரக சம்பா ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு கல்பாசி, மராத்தி மொக்கு, முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து இந்த மசாலா பேஸ்ட்டை அரைச்சிக்கணும். லிஸ்ட்டு போயிட்டே இருக்கல, இவ்வளோ வேலைலாம் பார்க்க முடியாது. எனக்கு இன்ஸ்டண்ட்டாக திண்டுக்கல் பிரியாணி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட தேசம் திண்டுக்கல் பிரியாணி மசாலா வாங்கிக்கோங்க. கஷ்டப்படாமல் இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் பிரியாணி செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் இந்த பிரியாணி மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட தேசம் திண்டுக்கல் பிரியாணி மசாலா ஆர்டர் பண்ணுறதுக்கு எங்களோட வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லையும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்து அதில் மட்டன், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 4 விசிலுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் எண்ணெய், அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு இது கூடவே வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இப்போ நம்ம அரைச்ச அந்த ஸ்பெஷல் மசாலா பேஸ்ட்டை சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே இப்போ நம்ம திண்டுக்கல் பிரியாணி மசாலா நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இல்லையா, இப்போ இதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரும்போது இது கூடவே மல்லித்தழை, புதினாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனும் சேர்த்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த மசாலாலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்தது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம குக்கர்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்தது மட்டன் வேக வச்சு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 லிட்டர் அளவுக்கு இருக்குது. நான் 1/2 kg ரைஸ் சேர்க்க போகிறேன். இதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு நல்லா தண்ணி கொதித்து வரும்போது இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த மாதிரி தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறமா இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இப்போ இந்த டைமில் அடியில் தோசைக்கல் வச்சு தம் போட்டுடலாம். கொஞ்சமாக நெய்யும் நான் மேலே சேர்த்துட்டு இப்போ மூடி இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. இது தம் ஆகிற டைமில் நம்ம தேசம் சிக்கன் 65 மசாலா வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் 65 நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆஃபரும் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் 99 rupees தான். ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா மணக்க பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த பிரியாணி தம் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் தெருவே மணக்கும். நீங்கள் பிரியாணி சாப்பிட்ற அந்த ஒரு பைட்லேயுமே அந்த மசாலாவோட ஃப்ளேவர் இருக்கும். இந்த பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட தேசம் ஃபுட்ஸில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க.